Hi friends, OnePlus brand பொறுத்த வரைக்கும் எந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு நெக் பேண்ட் லான்ச் பண்ணாலும் மக்கள் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வாங்குறாங்க. அந்த அளவுக்கு இந்த பிராண்ட் மேலே மக்கள் நம்பிக்கை வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக OnePlus பிராண்டில் இருந்து OnePlus புல்லட்ஸ் ஒயர்லெஸ் Z2 ANC அப்படிங்கிற இந்த நெக் பேண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏறத்தாழ 2300 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த நெக் பேண்டில் அப்படி என்னதான் இருக்குது, இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த நெக் பேண்டை வாங்கலாமா, இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த நெக் பேண்டை அமேசானில் வாங்கி 2 நாள் யூஸ் பண்ண அப்புறம் தான் இந்த ரிவ்யூ வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இந்த நெக் பேண்ட் எப்படி இருக்குது இதை பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய மக்கள் நெக் பேண்ட் யூஸ் பண்ணுறாங்க. குறிப்பாக நெக் பேண்டில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கண்டிப்பாக எதிர்பார்க்குறாங்க. அவங்களுக்காக இந்த நெக் பேண்டை OnePlusலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அமேசானில் பார்த்திங்க அப்படின்னா 2300 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த நெக் பேண்ட் சேல் பண்ணுறாங்க. பாக்ஸ் பேக்கேஜிங் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. பாக்ஸுக்கு உள்ளாடி நெக் பேண்ட், டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல், ரெட் கேபிள் கிளப் கார்டு வச்சுருக்காங்க. நெக் பேண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா லைட் வெயிட்டான நெக் பேண்டாக நிறைய எதிர்பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெக் பேண்ட் ரொம்ப ஃப்ளெக்சிபிளான நெக் பேண்டாக இருக்குது. நெக் பேண்டோட கேபிள் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. ஈஸியாக டேமேஜ் ஆக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். நெக் பேண்டோட இயர்பட்ஸ் பொறுத்த வரைக்கும் பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி இந்த செக்மெண்ட்டுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்டிக் இயர்பட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேக்னெட்டிக் இயர்பட்ஸில் கண்ட்ரோல் இருக்குது. ஜஸ்ட் இந்த மேக்னெட்டை நீங்கள் ஒட்டினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகுது. ஜஸ்ட் மேக்னெட்டை ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆகுது. மேக்னெட்டில் ஃபங்க்ஷன் கொடுத்தது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த நெக் பேண்டோட கண்ட்ரோல் போர்டு பார்த்திங்க அப்படின்னா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சீப்பான ஃபீல் இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுற நெக் பேண்ட் மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பில்டு குவாலிட்டி ஆவரேஜாக இருக்குது. அதே போல் இந்த நெக் பேண்டில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 3 மைக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நெக் பேண்டில் ஏஐ நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கனால கால் குவாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா OnePlusலேருந்து 2000 பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு Z2 நெக் பேண்ட் சேல் பண்ணுறாங்க. அந்த நெக் பேண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த நெக் பேண்டில் கால் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்குது. இந்த நெக் பேண்டில் டைப் சி சார்ஜிங் போர்ட் இருக்குது. வெறும் 10 நிமிடங்கள் இந்த நெக் பேண்டை சார்ஜ் பண்ணாலே 20 மணிக்குள் பிளேபேக் உங்களுக்கு கிடைக்குது. அதே போல் இந்த நெக் பேண்டில் மொத்தமாக 4 பட்டன்ஸ் இருக்குது. ஸோ இந்த நெக் பேண்டை ஒரே டைமில் 2 டிவைஸ் கூட பேர் பண்ணி வச்சுக்கலாம். மேலே உள்ள ஃபங்க்ஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டிவைஸ்ல இருந்து இன்னொரு டிவைஸ்க்கு நீங்கள் மாறிக்கலாம். இந்த நெக் பேண்டை இவ்வளோ ரூபா கொடுத்து வாங்க முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா இந்த நெக் பேண்டில் ANC இருக்குது. அதாவது 45 டெசிபலில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ANC பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. மல்டி ஃபங்க்ஷன் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு பீப் சவுண்ட் கேட்குது. ANC ஆக்டிவேட் ஆகுது. இந்த பீப் சவுண்டுக்கு பதிலாக ANC ஆன் இல்லைன்னா ANC ஆஃப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இந்த நெக் பேண்டில் ANC ரொம்பவே நல்லா இருக்குது. இன்டோராக இருக்கட்டும் அவுட்டோராக இருக்கட்டும் நீங்கள் சாங்ஸ் கேட்கும்போது ANC ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா வெளியே உள்ள நாய்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை. அதே போல் இந்த நெக் பேண்டில் பார்த்திங்க அப்படின்னா டிரான்ஸ்பரன்சி மோட் இருக்குது. இந்த நெக் பேண்ட் ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சேல் பண்ணாலும் பேட்டரி லைஃப் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. நார்மல் யூசேஜுக்கு வெறும் 28 மணிக்கூர் பேட்டரி லைஃப் உங்களுக்கு கிடைக்குது.
ANC ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா 20 மணிக்கூர் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. ஸோ இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான பேட்டரி லைஃப் இந்த நெக் பேண்டில் இருக்குது. அதே போல் இந்த நெக் பேண்டில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.2 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிசி மற்றும் ஏஏசி சப்போர்ட் வந்து இருக்குது. இந்த நெக் பேண்டில் 12.4 மில்லிமீட்டர் டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே கிறிஸ்டல் கிளியரான ஆடியோ வந்து இருக்குது. பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது, ஆனால் ரொம்ப அதிகமான பேஸ் வந்து இல்லை. பேஸ் மற்றும் வோக்கல்ஸ் ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பேலன்ஸ்டாக வந்து இந்த நெக் பேண்டில் வந்து இருக்குது. OnePlus பிராண்டை வந்து மக்கள் வந்து ரொம்ப நம்புகிறாங்க. அதுக்காக ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக சேல் பண்ணுறது கொஞ்சம் டூ மச்சாக தெரியுது. ஆனால் இந்த நெக் பேண்டில் கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், ஏஎன்சியாக இருக்கட்டும் கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. 2000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க அப்படின்னா வாங்கிக்கலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.